மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நேத்து நான் சொல்லியிருந்தேன். நேத்து பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே நான் அது சைட்வேஸில தான் இருக்க போகுது. குறிப்பா ஆப்போசிட் சைட்ல இருக்க தான் ஃபேவரபுளா இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த 21,700 தான் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ நான் சொல்றது ஆப்ஷன்ஸ் கால் போட்டது 2மே பார்த்தீங்கன்னா, 0ல போய் முடிஞ்சது. ஸோ பர்ஃபெக்ட்டா மார்க்கெட் காலையில் ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா 2,250 300 வரைக்கும் ப்ரீமியம் இருந்தது, கலெக்டிவ் ப்ரீமியம். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 0க்கு போயிடுச்சு ரெண்டுமே. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், மா பட்ஜெட் எப்படி இருக்கோ இல்லையோ, நான் ஜஸ்ட் மார்க்கெட்டோடைய அதோடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் ஆக்சுவலாக. பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது, ப்ரீமியம் வச்சு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஒட்டி நிறையா உங்களுக்கு அறிவிப்புகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக ஷேர்ஸ் வாங்கலாம். எப்படின்னாலுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வாங்கினா உங்களுக்கு திரும்பி சப்போர்ட் லெவலுக்கு வரதான் போகுது இல்லையா? டெக்னிக்கல் தான் முதல், அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நான் சொன்னது 21,000 கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் புல்லிஷ் தான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் 22,000 தாண்டி அது போக ஆரம்பிக்கும். அது நிச்சயமாக மெதுவாக அது ஏறி 22,500 600 அந்த ரேஞ்சை அது ஆக்சுவலாக அந்த 22,000 வரைக்கும் வந்துச்சு. 22 400 500 பாயிண்ட் கொஞ்சம் மேலே இருக்க வேண்டிய டார்கெட் இருக்குது. அது முடிச்சுட்டு வேணால் அதுக்கப்புறம் டவுன் ஆகலாம். இல்லைன்னா அதை தாண்டி ஃபர்தராக மொமெண்டம் கூட இப்போ நான் சொன்ன கேல்குலேஷன் மெத்தடில் அது 22,500 முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு டார்கெட்டுன்றது அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனை வச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பொசிஷனலாக எடுத்து பண்ணணும். இப்போ என்ன சொல்கிற போது அப்படியே நடக்குது இல்லையா? என்னென்னா அந்த அளவுக்கு பொறுமை நிறைய பேர்ட்ட இருக்காது இல்லையா? இப்போ காலையில் வாங்கினோம் அன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். ஒரு நாளைக்கு நான் கொடுக்குறது இன்ட்ராடே கரெக்டாக கொடுக்கும். அன்றைக்கி இன்ட்ராடேக்கு செட் ஆகிற மணி இன்ட்ராடேக்கு ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நேற்று உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா பயம், ஏன்னா எலெக்ஷன் டைமு அவங்க ப்ரீமியம் கம்மியாக வைக்கிறாங்கன்னும் போதே அப்படி புரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக மார்க்கெட் 1000 ஏற போகுதுன்னா 500 ப்ரீமியம் இருக்கும். மார்க்கெட்டில் சரியாக மூவ்மெண்ட் இருக்காதுன்னா ப்ரீமியமே ஆப்ஷனில் கம்மியாக இருக்கும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ராடே கால்னு சொல்லி எதுவும் கிடையாது. மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது இன்றைக்கி இன்ட்ராடேக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பொசிஷனில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த 21,000 அப்படிங்கிற சப்போர்ட்லேருந்து அது அழகாக 22,000 தாண்டி போயிடுது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கூட அந்த 22,000 சுற்றி தான் மார்க்கெட் வரும். ஸோ எனக்கு என்னுடைய ஓன் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மார்ச் மாதம் எண்டே கூட 22,000 க்ளோஸ் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கெட் சைட்வேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது பொசிஷனலாக. நன்றி, வணக்கம்.